ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சென்னை மாநகராட்சியின் நிதிநிலையை சமாளிக்க சொத்து வரி வசூலிப்பில் நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. மொத்தம் உள்ள 14 லட்சம் சொத்து உரிமையாளர்களிடம் வரி வசூலிக்க சிறப்பு முகாம்களும் நடத்தப்படுகிறது. 2018 சொத்து உரிமையாளர்கள் அளித்த சுய அறிவிப்பு வாயிலாக சொத்து வரி மதிப்பீடு செய்யப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. அவர்களில் பலர் சொத்து விவரங்களை குறைத்து காட்டி வரி செலுத்துவதாக தெரிகிறது. இதனால் சொத்து வரியை துல்லியமாக கணக்கிடவும் வரி ஏய்ப்பை கண்டறியவும் ட்ரோன் GPS டெக்னாலஜி மூலம் கட்டடங்களின் பரப்பளவு ஆராயப்பட்டது. அதன் அடிப்படையில் 30,000க்கும் மேற்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் மறு மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் உரிமையாளர்களுக்கு மறு மதிப்பீடு ஆணை வழங்கப்பட்டு உள்ளது. அதில் பலருக்கு சொத்து வரி 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கட்டடத்தின் பரப்பளவை விட சொத்து வரியை மாநகராட்சி உயர்த்தியுள்ளதாக பலரும் புலம்பி வருகின்றனர். அதனால் மாநகராட்சியோ சொத்து வரியை உயர்த்தவில்லை என்கிறது. சென்னை மாநகராட்சி கமிஷனர் சமீரன் கூறும்போது, பலர் ஏற்கனவே குறைவான மதிப்பீடு செய்து சொத்து வரி செலுத்தி வருகின்றனர். உரிய தரவுகளின் அடிப்படையில் திருத்திய மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார துணை கமிஷனரிடம் மேல்முறையீடு செய்யலாம். 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். சொத்து வரி உயர்த்தப்படவில்லை, மறு ஆய்வுதான் செய்யப்பட்டு உள்ளது என்றார்.